யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை நம்ம தாவேக தலைவர் விஜயை பார்த்து, விஜய் ஏன் 50 வயசுல அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரோட 30 வயசுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அறவேக்காட்டுத்தனமா ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? நம்ம தாவேகா தலைவர் விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் நல்லது பண்ணது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை நான் ஆதாரங்களோட ரெடி பண்றதுக்கு எனக்கே 2 நாள் டைம் எடுத்திருக்கு. நம்ம அண்ணாமலை கேட்டிருந்த மாதிரியே நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவரோட 30 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சும்மா ஏனோ தானோன்னு பேசாம ஆதாரத்தோட இந்த வீடியோல பாத்துருவோமா? இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது 34. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது 36. போராட்டம் மட்டும்தான் பண்ணியிருக்காரா, வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்காரு. அதையும் என்னன்னு பார்த்துருவோம். 1996 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது 100 மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது 21. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது 23. 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது 24. இதெல்லாம் பார்த்துட்டு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான். 1998 எவனும் 250 கோடி ரூபாயெல்லாம் தூக்கி கொடுக்கல. மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2001 ஜனவரி 26 இந்தியாவின் 52வது குடியரசு தினம் அன்னைக்கு குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதியுதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார். அந்நியாரம் அவரோட வயது 26. 2005 வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு 1 லட்சம் ரூபாயும் 100 மூட்டை அரிசியும், தமிழகத்திற்கு முதலில் 5 லட்சம் ரூபாயும் பிறகு 10 லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 15 லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார். அந்நேரம் அவரோட வயது 30. 2008 ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார். அந்நேரம் அவருடைய வயது 33. 2009 24 ஜோடிகளுக்கு தனது சொந்த செலவில் 51 வகையான சீர்வரிசையுடன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்நேரம் அவரோட வயசு 34. 2009 தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றிய பிறகு செய்த முதல் நலத்திட்டம் இலவச கணினி பயிற்சி மையங்களை தளபதி விஜய் தொடங்கி வைத்த போது அவரின் வயது 34. 2009 சேலத்தில் மாணவ மாணவிகளுக்கு 8 லட்சம் வரை நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார். அந்நேரம் அவருடைய வயது 34. 2010 கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 300 ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி மூட்டை வழங்கியதோடு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார். அந்நேரம் அவருடைய வயது 35. 2011 சேலம்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர்களுக்கு 3 சக்கர வாகனங்கள், தையல் மிஷின்லாம் கொடுத்திருக்காரு. அந்நேரம் அவரோட வயசு 36. 2011 உடுமலைப்பேட்டையில ஏழை மக்களுக்கு 108 கறவை மாடுகளை கொடுத்திருக்காரு. அந்நேரம் அவரோட வயசு 36. 2011 காவலன் பட ஷூட்டிங்கின் போது நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு சிறுவனின் இருதய அறுவை சிகிச்சை செலவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். அந்நேரம் அவரோட வயது 36. விஜய் சார் பற்றி சில விஷயம்லாம் சொல்லணும். ஏன்னா இந்த மேடையில் தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஒரு டைம் என்னால் ரொம்ப முடியாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. உடனே நண்பருக்கு ஃபோன் போட்டேன், நண்பா இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு விஷயம் கூட சொல்ல. சரி வாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்
ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பாவும் எல்லாரும் உள்ளே கூட்டின்னு போய் பேசினாங்க. அவங்க அப்பா பேசுனதை பார்த்து விஜய்க்கு கொஞ்சம் கண்ணு கூட கலங்கிடுச்சு அவருக்கு. ஸோ உடனே பண்ணிடலாம் லாரன்ஸ், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. போனோடனே மேனேஜர் உடனே ஃபோன் போட்டாங்க, அந்த குழந்தை ஆப்ரேஷனில் இன்னும் இப்போ நல்லா இருக்காங்க குழந்தை. வேலாயுதம் பட ஆடியோ லான்ச்சின் போது விலையில்லா கணினி தையல் மிஷின் கொடுத்திருக்காரு. அந்நேரம் அவரோட வயது 36. 2012 நம்ம தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளுவர் மாவட்டத்தில் விலையில்லா இஸ்திரி பெட்டி, தையல் மிஷின், லேப்டாப்லாம் கொடுத்திருக்காரு. அந்நேரம் அவரோட வயது 37. 2012 முதல் இன்று வரை மாவட்டந்தோறும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களை கொடுத்து வருகிறார். அந்நேரம் அதை தொடங்கிய போது அவரின் வயது 37. என்ன தோணுச்சுன்னா, இப்போது எவ்ரி இயர் அந்த 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டின்னரோ லஞ்சோ அவங்களோட இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு இப்போ புதுசாக நான் ஆசைப்பட்றேன். 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள் மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து மற்றும் ஆடை துணிகளை இங்கிருந்து அனுப்பி வைத்தார். அந்நேரம் அவருடைய வயது 40. தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களுக்கு நமது தளபதி விஜய் அவர்கள் நேரில் வந்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சிருக்காரு. டீ கடையில் வேலை பார்ப்பவரோட மகளான பாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு +2ல 1200க்கு 1109 அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்திருக்கு. மேற்கொண்டு அவங்களால படிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தபோது இந்த விஷயம் விஜயோட காதுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க மேற்படி படிப்பதற்கான மொத்த செலவையும் தானே ஏற்றுக்கொண்டு அந்த பொண்ணை நல்ல முறையில் படிக்க வச்சிருக்காரு. 1990 முதல் இன்று வரை விஜய் அவர்களோட ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் அரசு മരുത്തുവമനയിൽ പിറക്കக்கூடிய കുളങ്ങൾ എല്ലാத்துக்குமே തങ്ക മോതിരം പരിസാ പോട്ടിருக்காரு. ജീവകാരുണ്യ പ്രവർത്തനങ്ങളുമായി തിരക്കിലായിരുന്നു പിറന്നാൾ ദിവസം സൂപ്പർ താരം. എഗ്മോറിലെ കുട്ടികളുടെ ആശുപത്രിയിലും അനാഥാലയത്തിലും വിജയ് ഭാര്യ സംഗീതയുമൊത്ത് സന്ദർശനം നടത്തി. കുട്ടികൾക്ക് സ്വർണ്ണമോതിരങ്ങളും ഭക്ഷണവും. சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த சசிகலா அப்படிங்கிற ஏழை மாணவி 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தும் அவருடைய மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையில் இருந்தபோது அவரின் நிலையை அறிந்த தளபதி அவரின் மேற்படிப்பு செலவை முழுவதும் ஏற்றுக்கிட்டாரு. 12ஆம் வகுப்பு வரை நல்ல மதிப்பெண் எடுத்திருந்த ஒரு ஏழை மாணவனால் தனது மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையை செய்தித்தாள் மூலமாக அறிந்திருந்த நமது தளபதி விஜய் அவர்கள் அந்த மாணவரை BE வரைக்கும் படிக்க வைத்து அதனுடைய மொத்த செலவை தாமே ஏற்றிருக்கிறார். என் பேர் மணிகண்டன். நான் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது காரணம் விஜய் அண்ணன் தான். அவர் இல்லைனா நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ண முடியாது. இதோட முடிஞ்சு போகல, அவர் இன்ன வரைக்கும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. வீடியோவோட லென்த் காரணமா நான் என்னோட பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். விஜய் அவரோட 50 வயசுல தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. 30 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டீங்களே அண்ணாமலை. நீங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த போதே விஜய் பல மாணவ மாணவிகளை தனது சொந்த செலவுல படிக்க வச்சிருக்காரு. நீங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்க போதே எங்கள் டிவிகே தலைவர் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கவும் துவங்கிட்டாரு. அதனால யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறோம்னு தகுதி தராதாரம் பார்த்து பேசுங்க. சரி, இதோட அண்ணாமலை டாபிக்கை விட்டுருவோம். இந்த வீடியோவை பாக்குற நீங்க விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், சூர்யா ஃபேன், ரஜினி ஃபேன் யாரோட ரசிகரா வேணாலும் இருக்கலாம். அதனால உங்களுக்கு விஜயை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனா விஜய் அவரோட ஆரம்ப காலம் முதலே தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல உதவிகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. சினிமால எனக்கு விஜய் பிடிக்காது, அதனால நான் அவரை பழிவாங்கிறதுக்காக வேற ஆளுக்கு ஓட்டு போடுவேன்னு முட்டா காட்டு மோடத்தனமா பேசிக்கிட்டு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. சினிமா வேற, அரசியல் வேற. சினிமாவோட வெறுப்பை அரசியல்ல கொண்டு வராதீங்க. இதே மாதிரி நல்ல மனுஷனா இருந்த விஜயகாந்த் அப்போ விட்டுட்டு இப்போ உட்காந்து புலம்பிட்டு கிடக்கிற மாதிரி இப்ப விஜயை விட்டுட்டு பின்னாடி உட்காந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. ரசிக மனப்பான்மையில இருந்து வெளியில வந்து விருப்ப தள்ளி வச்சுட்டு இப்ப இருக்கிற கொலைகார கும்பல் கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் யாரு எனக்கு 500 ஓவா கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நக்கிட்டு திரிய வேண்டியதுதான்.